ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோனிஷா. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிலேயே ஒரு டீஸ்பூன் நெய், ஏலக்காய் பொடி, உப்பு ஒரு பிஞ்சு. எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே உப்பு ஆட் பண்ணோன்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இது கூடயே அரை கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு, வெல்லம் பூரா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து மாவை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சேர்ந்து வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ வந்து கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். இதோட இது ஆறுறதுக்குள்ளே நம்ம தேங்காவை வந்து வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கூட வந்து முந்திரி லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். அது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. வறுக்கும் போது அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும், அதனால் வறுத்து போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை வந்து இதோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ பிடிக்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி இதை வந்து ஸ்டீமரில் வந்து தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து பிடிச்சி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தட்டில் வந்து லைட்டாக வந்து நெய்யில் எண்ணெய் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க, எடுக்கும் போது ஒட்டாமல் வர்றதுக்கு தான். ஸோ பிடி கொழுக்கட்டைனாலே சும்மா பிடிச்சு வைக்கிறது தான். ஸோ அவ்வளோதான். இது பிடிச்சு இப்போ ஸ்டீமரில் வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. நம்மளோட கொழுக்கட்டையை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். உள்ள மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதை குக் பண்ணி தான் வந்து பிடிச்சிருக்கும், அதனால் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும். இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை வந்து ஸ்டீம் ஆகிடுச்சு, 10 நிமிஷம் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பரான ஈஸியான சுவையான பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சில்வர் ஸ்பூன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.